உப்பு போட்டு சாப்பிட்டா தான் சொரணை வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இவ்ளோ உப்பு போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே. நம்ம தாய்லாந்தில ஸ்ட்ரீட் ஃபுட்ட கவர் பண்ணலான்னு நம்ம போன இடம் தான் பட்டாயா. போயிட்டு பார்த்தா, அங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க மக்களே! ஒரு ஃபுல் முதலைய, அதாவது ஒரு அப்படியே ஒரு தலைய கூட வெட்டாம இருக்கு மக்களே. தலைய பாருங்க மக்களே! ஐயோ கொடுமடா! ஒரு முதுகு ஃபுல் முதலைய அப்படியே நம்ம கிரில் அடுப்புல போடுற மாரி போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இது நாங்க 2வது நாள் போயிட்டு திரும்ப கன்டினியூவா ஷூட் பண்றோம். ஏன்னா, நாள் வந்து சீக்கிரம் வித்து தீர்ந்துருச்சாம். அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போர்ட போடுற அளவு வந்துட்டானுங்க இவனுங்க. ஸோ ஒரு முதலைய வந்து முழுசா அப்படியே கிளீன் பண்ணி தலைய கூட வெட்டாம மிஷின்ல மாட்டி, அடடா! இதுவரைக்கும் அவங்க கட் பண்ண முதலையோட தலையெல்லாம் மட்டும் தனியா சூட்கேஸ் வச்சிருக்காங்க மக்களே. சூட்கேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்கள நான் என்னன்னு சொல்றது? ஏன்னா ஒவ்வொரு அந்த பல்ல பாருங்களேன். நம்ம தலையே உள்ள போயிட்டு வரும். அந்த முதலையோட பல்லு. அவ்ளோ ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வர ஒவ்வொருத்தருமே இந்த கடைய பார்த்து ஒரு 2 நிமிஷமாவது நின்னு பார்த்துட்டு தான் போறாங்க. ஏன்னா, இத தாண்டி யாராலயும் போ முடியாது. இந்த ஸ்ட்ரீட்ட கிராஸ் பண்ற ஒவ்வொருத்தருமே இத நின்னு மெய்மறந்து பார்த்துட்டு தான் போறாங்க. ஏன்னா, இது வந்து தாய்லாந்துல பக்கா லீகல். ஃபுல் லீகலு. தாராளமா இத வந்து அவங்க சமைச்சு விக்கலாம். அந்த அளவு ஒரு லீகலான ப்ராசஸ் தான் இது. அதனால யாருமே இத வந்து ஆக்வர்டாவோ, வியர்டாவோ யாருமே பார்க்கல. அவங்கவங்க இத அழகா ரசிச்சுட்டு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. இதோட விலையெல்லாம் கேட்டா ஆடி போயிடுவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில சொல்றதோட விலை என்னன்ட்டு. ஏன்னா, இவங்க குடுக்குறது என்னமோ ஒரு 20 கிராம், 30 கிராம் தான் குடுக்குறாங்க. பட் ஆனா, ஒர்த்து மக்களே ஆக்சுவலா. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு அனுபவம் வந்து எல்லார் லைஃப்லயும் கிடைச்சிருக்கான்னு தெரியல. பட் ஆனா, தாய்லாந்து போனா இந்த ஆசையெல்லாம் நிறைவேறும். அவங்க குடுக்குறாங்க பார்த்தீங்களா? கப்புல. அது வந்து ஒரு போர்ஷன். கிட்டத்தட்ட ஒரு போர்ஷனோட விலைய கேட்டா தான் நீங்க மிரண்டு போயிடுவீங்க. நம்ம ஊரு காசுக்கு ரூ. 500. அதிகபட்சம் அதில ஒரு 30 கிராம் இருக்கும். அங்க இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இத அவ்ளோ அழகா ரசிச்சு பார்க்குறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலேருந்து ஃபாரினர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸே இத பார்த்து, பார்த்து, பார்த்து பயங்கரமா என்ன சொல்றது? மெய்மறந்து போய் பார்க்குறாங்க. ஏன்னா, எங்கேயுமே இத சாப்பிட முடியாது போல. ஏன்னா, ஒரு சில கண்ட்ரில மட்டும் தான் இது அலவுடா இருக்கு. ஆனா, தாய்லாந்தில எக்கச்சக்கமான இடத்துல இருக்கு. இதோடைய விலைப்பட்டியல இப்ப நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ரூ. 200 பாட், 300 பாட், 400 பாட். அதாவது ரூ. 500லேருந்து ரூ. 1000 நம்ம ஊரு காசுக்கு இத வந்து அவங்க அழகா சேல் பண்ணிட்டுருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீம் சாப்பிட்டு பார்த்தாங்க. நம்ம கேமராமேன்லேருந்து எல்லாருமே இத சாப்பிட்டு தான் பார்த்தாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கேமராமேன்லாம் மயக்கம் வர மாரி இருக்கு அவனுக்கு இத பார்த்தோனே. பட் ஆனா டேஸ்ட் வந்து சிக்கன் மாரி இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ப நம்ப ஆளும் சாப்பிட்டு பார்த்துட்டு, "நல்லா தான்ப்பா இருக்கு. இன்னொரு பிளேட் வாங்குனாரு. நம்ம சொத்து அழிஞ்சிரும். நம்ம ஊர விட்டு ஓடணும்." அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா அங்கேருந்து கூட்டு வரதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே. ஐயோயோயோயோ!